ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரியில் இன்கேஸ் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரியில் உங்கள் சிஸ்டர், அதாவது உங்கள் அக்காவோ தங்கச்சியோ பாதிக்கப்பட்டிருந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்பனையாக நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ காட்டி ஸ்டோரி போட முடியாது. ஒருவேளை அப்படி போடணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நானும் வீடியோவிலே ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே போன்று நீங்களும் நிறைய வீடியோ அமானுஷ்யமாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் உதயா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது உதயா இன்வெஸ்டிகேஷன். இந்த அமானுஷ சம்பவம் 2003 காலகட்டத்தில் நடந்தது. இது ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண் மற்றும் அவங்களோட குழந்தைக்கு, அதாவது இந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களோட குடும்பத்தை பார்க்கணும்னா ரொம்பவும் ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2003-4 காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செய்து 2-3 மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது இவங்களுக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கல திடீர்னு இடையில ஒரு நாள் இந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. அது என்ன நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டில் ஸ்வீட், அதாவது கேசரி, இந்தமாரி நிறைய விஷயம் செஞ்சு வச்சுட்டு அவங்களோட கணவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்பவுமே அவங்களோட கணவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அன்றைய நாள்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகிருச்சு. இருந்தாலும் அவங்க கணவர் வீடு சேர கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 பக்கம் ஆகிருச்சுங்க. இப்போ இந்த 1-1:30 மணி போல் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இப்போ அந்த கதவை போய் திறந்து பார்க்கும்போது ராஜேஸ்வரி முகத்தில் இருந்த அந்த புன்னகை, அதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு சொல்லி இருந்த புன்னகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் அதாவது மது அருந்தி விட்டு ஓவராக, அதாவது ரொம்ப ஒரு நடக்க முடியாத அளவில் எங்கேயும் கீழே விழுந்து சட்டையெல்லாம் கிழிச்சு சேத்துல விழுந்து எந்திரிச்சு வந்த மாதிரி வந்திருக்காங்க. வந்தவர் கதவை திறந்தையும் ராஜேஸ்வரியை பயங்கரமாக திட்டுறாருங்க. கதவை திறக்க உனக்கு வெள்ள நேரமா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழுகையே வந்துருச்சுங்க. இவங்க அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தாங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்பி தான் ராஜேஸ்வரியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. இப்போ தான் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இது இப்போ தான் இவர் குடிக்கிறாரா, இல்லை இதுக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தாரா, இல்லை இவர் குடிக்கிற அளவுக்கு நமக்கு என்னத்த கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற மாரி ராஜேஸ்வரிக்குள்ளே ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ போய் என்னதான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு வந்துக்கிட்டு ராஜேஸ்வரியும் போகிறாருங்க. இவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே அவங்க கணவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு சோறு போடுறியா இல்லையா, சாப்பாடு போடுறியா இல்லையான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இது இப்போ ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுக்குள்ளே போய் அவங்க கணவர், அதாவது அந்த கணவரே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. இவர் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க போயிட்டு, நீங்கள் குடிச்சிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற மாரி கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. இப்போ இந்த ராஜேஸ்வரி எவ்வளோதான் கோவத்தோடு கத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த
அதாவது ராஜேஸ்வரியோட கணவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க. இப்போ இன்னொரு கோபமான ராஜேஸ்வரி வந்து, நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன செவத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனாங்கிற மாரி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்டது அப்படியே சாப்பிடாம கையை கழுவிட்டு அப்படியே அந்த இடத்துல படுத்துடுறாருங்க. அவர் வந்து அதாவது எழுந்திரிச்சு நடக்க கூட முடியாத அளவில் அவ்வளோ போதையில் இருக்காருங்க. இப்படியே வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு இரவு வந்து ராஜேஸ்வரியும் படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கணவர் வந்து வேலைக்கு கிளம்பும்போது போயிட்டு கேட்குறாருங்க. ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடிச்சிட்டு வர அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்டும்போது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக நல்ல விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கணவர் வந்து கோபம், அதாவது அந்த குடிகார தப்பாக சொல்லக்கூடாது, அந்த ஒரு முரட்டுத்தனமான எண்ணத்துலேருந்து அவர் வெளியாகவே இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்தோடு இருக்கிறாருங்க. இப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுன்னு தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக சாப்பிடாம கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த நல்ல விஷயத்த சொல்லும்போது அந்த கணவரோட முகம் வந்து அப்படியே ஒரு சந்தோஷமான முகத்துக்கு வந்து மாறுதுங்க. மாறி ராஜேஸ்வரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படியே 2-3 காலகட்டங்கள் வந்து போகுதுங்க. இப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கணவர் வந்து குடிச்சிட்டு வருது இன்னமும் அதிகமாகுதுங்க. அப்போ வந்து தன்னோட குழந்தை மேலே சத்தியம் பண்ண சொல்லி இந்த ராஜேஸ்வரி வந்து இனி குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி சத்தியம் வாங்கிறாங்க. சத்தியம் வாங்கி கிட்டத்தட்ட இந்த குழந்தை பிறந்து இந்த குழந்தைக்கு அதாவது 6 வயது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7 வருட பக்கம் ஆயிடுச்சுங்க. அந்த டைம் வரைக்கும் இவரும் குடிக்காம தாங்க இருந்திருக்காரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் தாங்க முடியாமல் மறுபடியும் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த குழந்தைக்கு வந்து 6 வயது பக்கம் ஆகுனது காரணத்தால் ஓரளவு விவரமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி தினமும் குடிச்சிட்டு வர ஆரம்பிக்கிறாருங்க. இதை பார்த்து அந்த 6 வயசு குழந்தை வந்து ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்குதுங்க. பயந்துக்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அப்பா அம்மா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ராஜேஸ்வரியோட கணவர் குடிக்க மாட்டேன்னு அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருடம் கழித்து மறுபடியும் குடிச்சிட்டு வந்து ராஜேஸ்வரி அப்புறம் அவங்களோட குழந்தைய படாத பாடு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி ராஜேஸ்வரியோட மகள் போய் கேட்கும்போது, அதாவது அவங்க அப்பா செவுட்லேயே ஒன்று விட்டு அங்கிட்டு அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆதங்கத்தோடு பேசியிருக்கார். பொதுவாக ஆண் பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா அம்மா பக்கமும், பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்பா பக்கமும் தான் இருக்கும். அதாவது ஆண் பிள்ளைகள் அம்மா மேலே பாசமாகவும், பெண் பிள்ளைகள் அப்பா மேலே பாசமாகவும் தான் இருக்கும். இப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குழந்தையோட தகப்பனுக்கு அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கூட பாசம், ஈவு, இரக்கம் எதுவுமே இல்லை. இப்படி கொஞ்ச நாட்கள் போன பிறகு இந்த ராஜேஸ்வரி அப்புறம் ராஜேஸ்வரி வந்து அவங்க குழந்தைகிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன்று நாம் 2 பேரும் வந்து இறந்து போயிடணும், இல்லை அப்படின்னா நம்மளோட அப்பா வந்து, அதாவது உன்னோட அப்பா வந்து செத்து போகணும். 2ல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. இப்படி இருக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த குழந்தை போய் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டுருது. நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒன்று நீ செத்து போகணும், இல்லைன்னா நாங்கள் செத்து போகணும்னு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கூட எந்த ஒரு ஈவு இறக்கமும் இல்லாமல் அந்த குழந்தைய கன்னத்திலே ஒன்று வச்சு அவங்க அப்பா அனுப்பி விட்டுறாரு. 2 நாட்கள் கழித்து இந்த ராஜேஸ்வரி அப்புறம் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த ராஜேஸ்வரியோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ராஜேஸ்வரியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னோட கணவர் இருக்கும்போது இங்கே வந்து இருக்கிறது வந்து தப்பு, தன்னோட கணவர் எவ்வளோதான் கொடுமை பண்ணாலும் நீ அவங்க வீட்டில் தான் வாழ்க்கையை கழிச்சாகணுங்கிற மாரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. வேறு வழி இல்லாமல் ராஜேஸ்வரியும் அன்றைக்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து சமைச்சும் வச்சுட்டு அன்றைக்கு தன்னோட கணவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ அவங்களோட கணவர் வந்து அன்றைக்கு இரவு வந்து வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு ஃபுல் போதையில் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கணவர் ராஜேஸ்வரி கிட்ட போய்
நேற்று குழந்தைகிட்ட இப்படி தான் சொல்லி பழக்குவியா அப்படிங்கிற மாரி ராஜேஸ்வரியை கொடுமையாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கோவப்பட்ட ராஜேஸ்வரி அந்த இடத்துல யதார்த்தமாக வார்த்தையை விட்டுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் சோத்துல விஷத்தை வச்சு கொன்னாதான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியுங்கிற மாரி வார்த்தையை விட்டுட்டு அன்றைக்கு இரவு எதுவும் சாப்பிடாம போய் படுத்துறாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியுடைய கணவரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு போய் சமையல் கட்டில் சாப்பாடு போட்டு போய் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் இந்த ராஜேஸ்வரியோட கணவர் எழுந்திருக்கவே இல்லை. கிட்டத்தட்ட வேலை கிளம்ப நேரமாயும் எழுந்திருக்காத காரணத்தால் இந்த ராஜேஸ்வரியும் போய் கணவரை எழுப்புறாங்க. எவ்வளோதான் எழுப்பியும் ராஜேஸ்வரியோட கணவர் எழுந்திருக்காத காரணத்தால் முகத்தில் தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. அப்படி எழுப்பியுமே அவங்க முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத காரணத்தால் ராஜேஸ்வரி பயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அழுதுகிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு தன்னோட கணவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இப்படி கூட்டிகிட்டு போயில பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி எதுவும் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே தாங்க போகிறாங்க. இப்படி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்ததுக்கு பிறகு அங்கே டாக்டர் அந்த ராஜேஸ்வரியோட கணவரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, இவங்க இறந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட ராஜேஸ்வரி அங்கேயே தலையில் அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் எவ்வளோ கொடுமை பண்ணாலும் இந்த ராஜேஸ்வரி தன்னோட கணவர் விட்டு பிட்டாருன்னு சொல்லி எவ்வளோ அழ ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இப்போ ராஜேஸ்வரியோட குழந்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பா இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அந்த குழந்தை, அதாவது குழந்தை அறியாமல் சொல்கிறாங்க. இப்படி சொல்லல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தோணியிருக்கிறது அதாங்க, நம்மளோட அப்பா நம்மளை அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க, இப்போ நம்ம கொடுமை இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற மாரி. இப்போ உற்றார் உறவினர்கள் எல்லாத்திடம் தெரியப்படுத்தி அவங்க அன்றைக்கே செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகள் செய்து தன்னோட கணவரை நல்லடக்கம் பண்ணுறாங்க. இப்படி நல்லடக்கம் பண்ணி 2-3 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குங்க. இப்படி இருக்கல ஒரு நாள் அவங்க வீட்டில் பெரிய வீடுலாம் இல்லைங்க, ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குறதுக்கு பெட்டு ஒன்று இருக்குது. அந்த பெட்டுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட தன்னோட கணவர் ஃபோட்டோ மாட்டி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குங்க. அந்த கணவர் ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அணையா விளக்கும் ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, அதாவது கண்ணாடி விளக்கு. இப்படி இருக்கையில் அன்றைக்கு இரவு ராஜேஸ்வரி அப்புறம் அவங்களோட குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இடையில சொல்ல மறந்துட்டேங்க, மன்னிச்சிடுங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட குழந்தைய பார்த்துக்கணும், ஒற்றை பிள்ளையாச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு தினசரி போக ஆரம்பிப்பாங்க. இப்படி போயிட்டு வந்துருக்கல ஒரு வார காலகட்டம் கழித்து இந்த ராஜேஸ்வரி காலையில் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குதுங்க. திடீர்னு எதை கீழே விழுந்து உடஞ்ச மாரி ஒரு சத்தம் கேட்கவும் வேகமாக ஓடி அவங்க பார்க்குறாங்க. இப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தன்னோட கணவர் பக்கத்தில் வச்சுருந்த அணையா விளக்கு, அது கண்ணாடி தானே சொல்லியிருந்தேன், அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சிருக்குங்க. இதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு ஒரு விதமான பயமும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த விளக்கு கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாராவது தள்ளி விட்டு உடைஞ்சிருந்தால் தான் உடையும், கீழே விழும். இப்படிங்கும்போது அந்த இடத்துல தன்னோட குழந்தையும் ஆள் இல்லைங்க, வெளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கையில் அந்த விளக்கு உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அதை பெருசாக கண்டுக்காம அன்றைக்கும் தன்னோட குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு மாலை 6 மணி போல் வீட்டுக்கு அவங்களும் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க தூங்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில அமானுஷ்ய நிகழ்வுலாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட கணவரோட ஃபோட்டோ அங்கேருந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்குங்க. இது இவங்களுக்கு நடக்கிறது 2வது நிகழ்வுங்க.
இப்படி கீழே விழுந்து உடைந்த அந்த கணவரோட ஃபோட்டோவை பார்த்து பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் எடுத்து நிமித்தி வச்சுட்டு திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது மறுநாள் காலை வருதுங்க. அன்றைக்கு இரவு அவங்களுக்கு வேற எதுவும் நிகழ்வு நடக்கலைங்க. இப்படி அடுத்த நாள் காலையில் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கணவரோட ஃபோட்டோ கீழே சாட்சி போட்டில் வச்சுருந்தாங்க, சாட்சி கிடந்த நிமித்தியில் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே கவுத்து போட்டு கிடக்குதுங்க. இதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்குங்க. இதே போன்று அன்றைக்கும் அன்றைக்கு பகலும் முடியுதுங்க. முடிந்து அன்றைக்கு இரவு தூங்கும்போது ராஜேஸ்வரி அப்புறம் அவங்களோட குழந்தை 2 பேரும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது ராஜேஸ்வரிக்கு ஒரு அதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ராஜேஸ்வரியோட குழந்தை இல்லைங்க. ஒருவேளை இங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்கே காணாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குங்க. அந்த ரூமில் போய் பார்க்கும்போது ஐ லவ் யூ அப்பா அதாவது அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐ லவ் யூ அப்பா அப்படிங்கிறது அந்த கிரையான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரையானில் செவுத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே எழுதிக்கிட்டே இருக்கும்போது அந்த ராஜேஸ்வரி என்ன நினச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை தன்னோட அப்பா நினப்பாக இருக்கவும் அப்படி இருப்பாங்க போல் அப்படின்ட்டு எதுவும் கண்டுக்காம என்னப்பா ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லி செவத்தில் எழுதிட்டு இருக்கா, உனக்கு தான் அப்பாவே பிடிக்காதுன்னு சொல்லி ராஜேஸ்வரி கேட்கும்போது அப்பா நினப்பா இருக்கா என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த குழந்தையோட டோனு வேற மாதிரி மாற ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிக்கிறீங்க அந்த குழந்தை. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்காம சமையல் கட்டுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற காரணத்தால் சாமி ரூமில் போய் மணி அடித்துக்கிட்டு விளக்கு போட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. இப்படி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த ராஜேஸ்வரியோட குழந்தை வராங்க. வந்துட்டு ஏம்மா எனக்கு தான் அப்பாவே பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் செவுத்தில் ஐ லவ் யூ அப்பான்னு எழுதி வச்சுருக்க அப்படிங்கிற மாரி எதுவும் தெரியாத மாரி கேட்குறாங்க. குழந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாங்காக இருக்காங்க. இதோட கண்டினியூ பார்ட் 2 அதில் பார்க்கலாங்க. ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக போகும் அதனால்.